ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மதுரை தண்ணி சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 7 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே வானிலையில் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சிகிட்ருக்கு. அதை போட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், அதனால் இதை போட்டு நல்லா இப்போது வெங்காயம் சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்க போகிறோம். சும்மா நீங்கள் ரப்பாக கட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஒரு இது கட்டே ஆகலை. இப்போ அதையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை போட்டு நல்லா வெங்காயம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டெல்லாம் இதை ஆறினோடனே நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இதை சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறோம். இப்போது கடுகு பொரிஞ்சோடனே நான் இங்கே ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடிசா, 2 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை போட்டு நல்லா வதக்க போகிறோம். அடுப்பு சின்னதுலேயே வச்சு வதக்கணும். இப்போது வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ரொம்ப அதை வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 20 செகண்ட் போல் வதக்கினா கூட போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதில் சேர்க்கணும். சேர்த்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சட்னி நமக்கு ஒன்றும் திக்காக தான் இருக்குது, அதனால் நான் ஒன்றும் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது. ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி, இது அடுப்பை ஆஃப் பண்ணி தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு பரிமாறலாம். இப்போ நம்மளோட மதுரை தண்ணி சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். பஞ்சு போல் இட்லி வச்சு இந்த மதுரை தண்ணி சட்னியை இது மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். திரும்பி திரும்பி நீங்கள் அடிக்கடி பண்ணி சாப்பிடுவீங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.